இப்போ நானும் சோச்சு என்ன செய்கிறோன்னா ரிஷிகா பர்த்டேக்கு ரெண்டாவதாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பெருசாக எதுவும் இல்லை. ரூமில் பெலூன் ஊதி ஹாப்பி பர்த்டே செஞ்சு திருப்பி ரெண்டாவது பேட்ச் கிஃப்ட் எல்லாம் வைக்கலான்ட்டு கொஞ்சம் எங்கள் ரூம் மெஸ்ஸியாக இருக்கும், கண்டுக்காதீங்க. இப்போ வந்துட்டு யஷிகா கிளாஸ் விட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கு. ஆனால் நாங்கள் அதுக்குள்ளே ரூம் டெக்கோ பண்ணிவிட்டு கிஃப்டெல்லாம் ரேப் பண்ணிவிட்டு அக்கா வந்துட்டு கண்ணாடியில் இந்த ஆர்ட் செஞ்சிட்ருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் அதுக்கப்புறம் ஃபுல்லாக காட்டுறோம். ஏன்னா ரூம் ரொம்ப துறவாக இருக்குது. ஸோ பெலூன்லாம் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்குது. இப்படி தான் செஞ்சுருக்கோம். ட்ரெஸ்ஸிங் டேப்பெல்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணிடுங்க. நம்ம செஞ்சு முடிச்சுட்டு ஃபுல் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே காய்ஸ், ரூம் இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. கீழெல்லாம் ரொம்ப அலங்கோலமாக இருக்குது. ஆனால் மேலே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இங்கே நாங்கள் பெலூன் ஒட்டணும். இவன் தான் ஒட்டிகிட்டு இருக்கான். ஃபைனலி நாங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் செஞ்சுருக்கோம். என்ட்ரன்ஸ் வரைக்கும் இங்கே இப்போ க்ளீனிங் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு இவனை இங்கே உட்கார வச்சுட்டு நாங்கள் வரோம். A few moments later. பிறந்த நாள் கேர்ள் வந்துட்டாங்க. என்ன பெரிய கதை ஆயிடுச்சுன்னா நாங்கெல்லாம் ஒண்ணு பண்ணலான்னு பார்த்தா அது எங்களுக்கு நல்லா பண்ணிருச்சு. நான் தேத்தாரிய கப்போட காடியில ஏறுற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலா காப்பாத்துற ஜேபிஜி மாமா தான் என்ன காப்பாத்திருக்காரு. ஒரு வேலை கையில கிடைச்சா செத்துருவான். நாங்க ஒரு வேலை சொல்றோம், ஆனா அது இன்னொரு வேலை செஞ்சு எங்களுக்கே அடிச்சு எங்களை சர்ப்ரைஸ் பண்ணி எங்களுக்கு தெரியல. நாங்க கேஎஃப்சி வாங்க போயிட்டு இருக்கோம். நாங்க போயிட்டு வாங்கிட்டு அடுத்து மேடம் என்ன சொல்றாங்கன்னு பாக்குறோம். இவங்களுக்கு தான் இன்னைக்கு பர்த்டே. அரை வாங்க போகுது. இவ்வளோ வாங்கி கூட அவன் என்னமோ போயிட்டு அங்கே டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் பெரிய பெரிய கோழி வேணும். ஓகே, நாங்கள் ரூம் எல்லாம் செட் பண்ணி முடிச்சுட்டு டக்குன்னு கிளம்பிட்டு இப்போ ரிஷிகா கீழே இருக்கு. நாங்கள் ரிஷிகா கூட்டிட்டு மேலே இருப்போம். Yes, bye. 2 very boring minutes later. ஏய் நான் கால்ல போட்டு உடுப்போட கண்ணு துப்புடா லைட்டா இருக்கு. ஏய் கண்ணு தெரியுதா? ரோட் தெரியுது. ஏய் டஸ்டி நீங்க முன்னாடி பாருங்க உடைஞ்சிருச்சு. பதிவு பண்ண வேணாம்னு நினைக்கிறதெல்லாம் நான் புடிங்க. டேய் ஒண்ணும் இல்ல சோச்சினா இருக்க பின்னால. நீ சடன் புடி வெச்சிரா சோச்சி. ஏய் நான் படிடா. ஒரு நம்பர் போடு. அடி நீ இருக்க காப்பி குடிச்சாடி. ஓகே சைடுல கம்மி குடிச்சுக்கோ. பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. A little longer than a few minutes later. என்னடா இது? இதெல்லாம் முது பாக்கலடா. முதல்ல சொல்ல கூடாது. வாவ்! அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஏய் கேக்குற எறும்பிச்சிச்சு என்னதே? ஓ இல்ல தூவிடி. எறும்பிச்சிச்சு. வாவ்! வாவ்! புரா கிஃப்ட் ஆயிருக்கு. மறுனா இதென்ன சொன்னீங்க? கழட்டி வீசிட்டாங்கனே. ஆமா. இங்க போட்டு வச்சிருக்காங்க. கம்மியாச்சு குடுங்க. அவ்வளவுதானே? அடி வீட கொள்ள கிஃப்ட் பண்ணு. வீட கொள்ள. ஏய்
3 hours later. அம்மா செஞ்சாங்க. மீண்டும் சந்திப்போம். மீண்டுமா?